உங்க ரிட்டையர்மெண்ட்கான பெரிய த்ரெட்டே மார்க்கெட் கிராஷ் கிடையாது. இட்ஸ் சம்திங் ஃபார் மோர் சர்டைன், அதாவது இன்ஃப்ளேஷன். இதே லைஃப் ஸ்டைல ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் சஸ்டெயின் பண்ண ஜஸ்ட் 50,000 per month இருந்தா போதும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா திங்க் அகெயின். ஏன்னா ஜஸ்ட் 15 இயர்ஸ்ல இந்த 50,000ன்றது 1.2 லேக்கா இருக்கும். சப்போஸ் இப்போ நீங்க 40 அப்படின்னா பை த டைம் யூ 55 உங்களுக்கு பர் மந்த் 1.2 லேக் தேவைப்படும். அண்ட் இதே 8 இயர்ஸ்ல ஒரு ஷாக்கிங் 5.14 லேக் பர் மந்த் உங்களுக்கு தேவைப்படும் just to maintain the same standard of living. So harsh truth என்னன்னா at just 6% inflation உங்க expenses இப்ப இருக்கிறத விட 15 இயர்ஸ்ல டபுள் ஆகும். அண்ட் இப்போ நீங்க 50,000 rupees கம்ஃபர்டபுளா ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அந்த அமௌண்ட் 55 ஏஜ்க்குள்ள 1.2 லேக்கா க்ரோ ஆகும். அண்ட் பை 80 ஒரு 5.14 லேக்ஸா க்ரோ ஆகும். ஸோ உங்களை நீங்களே கேளுங்க, இந்த எக்ஸ்பென்சஸ்ல இவ்வளோ பெரிய சர்ஜை உங்க சேவிங்ஸால ஹேண்டில் பண்ண முடியுமா? ஏன்னா உங்க ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ன்றது இன்ஃப்ளேஷனை விட ஃபாஸ்டா க்ரோ ஆகலைன்னா உங்க கோல்டன் இயர்ஸ் மைட் நாட் பி சோ கோல்டன் ஆஃப்டர் ஆல். அதனால தான் வேர்ல்டோட ஸ்மார்ட்டஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சேவ் மட்டும் பண்ண மாட்டாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷனை அவுட் பேஸ் பண்ணி அவங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அதில் கிக்கரான ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பீப்புள் ரொம்ப லாங் டைம் வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அண்ட் எப்போ எடுக்கிறாங்களோ இட் பிகம்ஸ் டூ லேட். ஸோ இன்ஃப்ளேஷனை உங்களோட ரிட்டையர்மெண்ட் ட்ரீம்ஸை டெஸ்ட்ராய் பண்ண விடாதீங்க. இப்போவே எங்கள் பயோவில் இருக்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் எங்கள் எக்ஸ்பர்ட் ஃபினான்ஷியல் பிளானரோட ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக நீங்கள் பிளான் பண்ணலாம்.